2022 மகாத்மா காந்தியின் 75ஆம் நினைவு ஆண்டில் தூய பாரதத்தை அந்த மகானுடைய நினைவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பிரதமர். பிரதமரின் வேண்டுகோளை நாட்டு மக்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசு பணியாளர்கள், கல்வியாளர்கள், தனியார் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் தூய பாரதத்தை உருவாக்குவதில் ஒன்றிணைந்தனர். தூய பாரதம் என்பது வெறும் குப்பை கூளங்களை அகற்றுவது அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சிந்தனை, தேசிய சிந்தனை. பிரதமர் உருவாக்கிய இந்த சிந்தனை நாட்டையே புரட்டி போட்டது. கிராமங்களிலும் நகரங்களிலும் குப்பை மற்றும் கழிவுகள் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. துப்புரவு பணியாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பொதுவெளியில் கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த பணிக்கு அன்று வரை இருந்த அவமரியாதை விலகியது. நம் நாட்டில் 40% அதிகமான வீடுகளில் கழிப்பறைகள் கிடையாது. கழிப்பறை கட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 12,000 நிதி உதவி அறிவித்தார் பிரதமர். நாடு முழுவதும் 6 கோடி வீடுகளில் புதிய கழிப்பறைகள் கட்டப்பட்டன. பெண்கள் மாலை வேளையில் இருட்டுக்காக காத்திருக்கும் அவல நிலை மாறியது. இருட்டில் பாம்புகள், விஷப்பூச்சிகளிடம் இருந்து நம் நாட்டு பெண்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சமூக விரோதிகளிடம் இருந்தும் காப்பாற்றப்பட்டார்கள். நாட்டு நிர்வாகம் செய்வதை விட்டுவிட்டு கக்கூஸ் கட்டுவது பற்றி பேசுகிறார் நமது பிரதமர் என்று காங்கிரஸ் கட்சியினர் பிரதமரை கிண்டல் செய்தார்கள். 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு அடிப்படை தேவையான கழிப்பறை வசதியை கூட செய்து கொடுக்கவில்லை என்று ஒரே அடியாக பிளேட்டை திருப்பி போட்டார் நரேந்திர மோடி. அனைத்து கிராமங்களும் ODF கிராமங்களாக மாறிவிட்டன. நகர்ப்புற குப்பை கிடங்குகள் நகர மக்களின் ஆரோக்கியத்திற்கு சவாலாக மாறி வருகின்றன. எனவே நகர்ப்புறங்களில் மலை போன்ற குப்பை கிடங்குகளை மத்திய அரசு ஊக்குவிப்பதில்லை. மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று தரம் பிரித்து அவற்றை மறுசுழற்சி செய்யவும், குப்பையில் இருந்து மின்சாரம், உரம், மறுசுழற்சி, பிளாஸ்டிக் போன்ற துணை பொருட்கள் உற்பத்தி செய்ய பல்வேறு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. தற்போது தில்லி மாநகருக்கு அருகே உள்ள பல்ஸ்வா எனும் குப்பை கிடங்கையும், மும்பையில் உள்ள தேவனார் குப்பை கிடங்கையும் மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளை மீட்க விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. லட்சக்கணக்கான சமூக ஆர்வலர்கள் நீர்நிலைகள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். நாளடைவில் இது ஒரு மக்கள் இயக்கமாகவே மாறிவிட்டது. சென்னையை சுற்றி துரைப்பாக்கம் மற்றும் கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்குகளையும் மீட்டெடுக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. தூய நதிகள் திட்டம். நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் இல்லை. பெரும்பாலான நகரங்களில் கழிவுநீர் நதிகளில் கலக்கிறது. நதியின் தூய்மையும் புனிதத்தன்மையும் கெடுகிறது. வடநாட்டில் கங்கை, யமுனை நதிகளில் இருந்து தொடங்கி தமிழ்நாட்டில் பாலாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி வரை இதுதான் இன்றைய நிலை. ஆங்கிலேயர் காலத்தில் முக்கிய நதிகளாக இருந்த கூவம், அடையாறும், போக்குவரத்து கால்வாயாக பாக்கிங்காம் கல்வாயும் இன்று துர்நாற்றம் அடிக்கும் சாக்கடைகளாக மாறிவிட்டன. கங்கை நதியை சுத்தப்படுத்த நமாமி கங்கை என்ற திட்டத்தை அறிவித்தார் பிரதமர். 10 வருடங்களுக்கு பிறகு இன்று கங்கை நீரில் மனித கழிவுகள் இல்லை, நகர்ப்புற கழிவுகள் இல்லை. கங்கையின் தூய்மையும் புனிதத்தன்மையும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. 2024 தில்லி மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த பிறகு தில்லியில் பாஜக அரசு யமுனா நதியை தூய்மையாக்கும் பணியை தீவிரமாக செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் வருங்காலத்தில் நாடெங்கும் பிரதிபலிக்கும். தூய பாரதத்தின் பலன். சுகாதாரம் என்பது ஆரோக்கியம். ஆரோக்கிய வாழ்வுதான் செல்வம். இதை மக்கள் உணர்ந்து தங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தனிமனித ஆரோக்கியம் மட்டுமல்ல, நாட்டின் ஆரோக்கியமும் சுகாதாரத்தில்தான் இருக்கிறது. மனித வளம் மேம்படும், ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். மருத்துவ செலவுகள் குறையும், நோய் நொடிகள் குறையும். மனிதனின் சராசரி வாழ்வு காலம் அதிகரிக்கும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் மரணம் குறையும். இது அனைத்துமே நாட்டின் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கச் செய்யும். சுகாதாரமான பாரதத்தில் சுற்றுலாத்துறை வளரும். வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வருவார்கள். அந்நிய செலாவணி கிடைக்கும். இது உலக அரங்கில் நம் நாட்டுக்கு பெருமை சேர்க்கும். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை ஒட்டி ஸ்வச்சதா ஹே சேவா, அதாவது தூய்மையே நம் பணி, தூய்மை பணியே
நாட்டுப்பணி என்ற புதிய கோஷங்களுடன் தூய பாரத திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கிறது மத்திய அரசு. இன்று செப்டம்பர் 17ஆம் நாள் துவங்கும் இந்த திட்டம் அக்டோபர் 2 மகாத்மா காந்தி நினைவு நாள் வரை நீடிக்கும். இந்த 15 நாட்களில் மக்கள் அனைவரும் எந்த பாகுபாடும் இன்றி தூய பாரத பணிகளை மேற்கொள்வார்கள். ஒரு நாள் 1 மணி நேரம் அனைவரும் ஒன்று கூடி தூய்மை பணி செய்ய வேண்டும். தனியாகவோ குழுவாகவோ கூட செய்யலாம். தங்களால் இயன்றதை செய்யலாம். தங்களுக்கு தெரிந்ததை செய்யலாம். தூய்மை பணி என்பது அவ்வப்போது செய்வதல்ல, எப்போதும் செய்வது. மற்ற நாடுகளில் இருப்பது போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது நம் தேசிய பண்பாக மாற வேண்டும். இதற்கு மக்களே பொறுப்பேற்க வேண்டும். இது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். இந்த 15 நாட்கள் நாம் செய்யப்போவது தூய்மை பணி அல்ல, இது தூய்மை விழா.